இப்போ பாஜக சைட்ல வந்து இன்னுமே வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களுக்கு வந்து எந்த தொகுதியுமே ஒதுக்கல அப்படின்றது தான் பல விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, பாஜகவோட முன்னேற்றத்துல வந்து முக்கிய பங்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிறப்போ, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு தொகுதி இல்லாதத வந்து பல பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ புதுச்சேரியில வந்து அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து, பியூஷ் கோயல் வந்து அண்ணாமலைய கூப்பிட்டு இந்த மாரி ஒரு தொகுதியில நீங்க நில்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, அண்ணாமலையுமே இன்னும் எலக்ஷனுக்கு வந்து 1 மாசம் கூட இல்ல. இப்போ வந்து தொகுதியில நிக்க சொல்லி பிரச்சாரம் பண்ணா எப்படி முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு வாதத்த சொல்றாரு. அப்படி இருக்கிறப்போ, இவங்களுக்கு வந்து கேட்கறாங்க, இல்ல நீங்க ஒரு தொகுதியிலயா நிக்கணும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அது மாரி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் உள்ள ஒரு தொகுதி குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு தொகுதி வந்து ஏற்கனவே பாஜகவுக்கு ஆல்ரெடி ஒண்ணு புக் ஆயிருச்சு. அதுல வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க தான் இருக்காங்க. ஸோ ஆப்போசிட்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும். கரூர்ல போட்டியிடுறதா சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜி தான் இந்த முறை கோயம்புத்தூர் தொகுதியில நிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப பயங்கர டஃப் காம்படிஷன் இருக்க போது. இருந்தாலுமே கோயம்புத்தூர்ல இன்னொரு தொகுதி கேளுங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்ததுனால அண்ணாமலைக்கு மாற்றா வேற தொகுதிய சொல்றாங்க. குறிப்பா மொடக்குறிச்சி, ராமநாதபுரம், திருப்பூர் இந்த மாரி தொகுதிய குடுக்குறாங்க. ஆனா அண்ணாமலைக்கு வந்து அதுல வந்து விருப்பமே இல்ல.